இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பிரசாந்த் கிஷோரை முன்னிறுத்தி 370 இடங்களை பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்ல வச்சாங்கல்ல. மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கும் நான் சொன்னேன், அதோட நிறுத்திருக்கலாம். எண்ணிக்கையை சொன்னது தப்பு அப்படிங்க. ஏன் தப்பு? இப்படி தப்பா சொல்லக்கூடிய ஆளா பிரசாந்த் கிஷோர்? ஆனால் அவர் சொன்ன மாதிரி ஆட்சி அமைந்துச்சுல. சட்டா பஜார் ஒரு கேம்பிளிங்கை கணிக்கக்கூடியவர்கள், கிரிக்கெட் மேட்சை வந்து கணிச்சு பெட்டிங் பண்றவன் அந்த சட்டா பஜார் சொன்னான் மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் வரும்னு அவன் சொன்னான். அப்போ எல்லாரும் சொன்னாங்கல்ல, பெரிய தொகையை வாங்கி விட்டார், பாஜக பெரிய காசை வாங்கிட்டாரு. இதை மட்டும் சொல்லு. இது எல்லாமே ஒரு நெரட்டிவ் செட் பண்றதுங்க. சிதம்பரம் சொல்றாரு, கூட்டணி ஆட்சி நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை, அது வந்து மோடிக்கு புதுசு, எங்களுக்கு அது அனுபவம் இருக்கு. பாஜக தலைவருக்கு பேசும்போது மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கறது தவறு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஆனால் அதுதான் சமூக நீதினு சந்திரபாபு நாயுடு பையன் சொல்கிறாரு. இது எப்படி போகும்? மோடி தன்னை மாற்றிக்கிட்டாருங்க. இப்போ லல்லு சிங் சொன்னாரு, நாங்கள் 400 இடங்களுக்கு வெற்றி பெற்றால் அரசியலமைப்பு சட்டத்தை நீக்கிடுவோம். அப்போ மோடி அமைதியாக இருந்தார். ஆனால் பதவியேற்புக்கு முன்பாக நடந்த என்டிஏ கூட்டத்தில் போய் எதை போய் வணங்குறாரு மோடி? அந்த புத்தகத்தை அப்போ மாறிட்டாரா? நிதிஷ்குமார் என்னென்னமோ சொன்னீங்க, அவர் காலை வாரி விட்டுருவாரு, கீழே வாரி விட்டுருவாருன்னு. நிதிஷ்குமார் மோடி காலில் விழ போகிறாரு. காலில் விழுகாமல் எப்படிங்க காலை வாருவீங்க? ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்கள் காத்திருக்கீங்க, இன்றைக்கே பிரதமர் ஆகுங்கன்னு சொல்கிறார் நிதிஷ்குமார். அவ்வளோ வெறியோடு இருக்காரு. அவருக்கு நிறைய வேலை நடக்க வேண்டியிருக்கு இந்த ஆட்சியில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். நாளைக்கு பதவியேற்கிறார் மோடி. முன்னதாக என்டிஏ கூட்டத்தில் பேசுகிறாரு. எதிர்கட்சிகள் தான் வட இந்தியா தென்னிந்தியான்னு பிரிக்குது, நம்ம என்டிஏ கூட்டத்தில் யாரும் அந்த மாதிரிலாம் நம்ம யாரும் நினைக்கல. கர்நாடகா காங்கிரஸ் வந்தது மாநிலத்தில் ஆட்சி, தெலுங்கானாவில் வந்துச்சு, அங்கே என்டிஏ வெற்றி பெற்றிருக்கு. இப்போ தமிழகத்தில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கோம், வெற்றி பெறல. ஆனால் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. எதிர்காலத்தில் தமிழகத்தில் மிகப்பெரிய வாய்ப்பு பாஜகவுக்கு இருக்குங்கிறார். கேமராவுக்கு முன்னாடி பிரதமர் மோடி வேற எதை பேசுவார் என்று எதிர்பார்க்கிறீர்கள் ஒன்று. ஆனால் ஒரு விஷயத்தை நான் பாராட்டுறேன். இந்திய சுதந்திர வரலாற்றில் தொடர்ச்சியாக ஒரு 3வது முறையாக பண்டித ஜவஹர்லால் நேருக்கு பின்பாக பதவியேற்கின்ற ஒரு மனிதர். அது வரலாற்று சிறப்பு தான், மாற்றுக்கிறது கிடையாது. நேரோட ஒப்பிடாதீங்கன்னு சிதம்பரம்லாம் சொல்றாரு. நேரோட ஒப்பிடவே இல்லைனா இந்த செய்தியை மட்டும் ஒப்பிடுறேன். நேரோட ஒப்பிடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வைங்க. நேரு செய்த விஷயத்தை எல்லாம் இவர் செய்யவே இல்லை, நேரு செய்த சாதனைகளை நம்ம ஒப்பிடவே இல்லை. நேரு போன்று 3வது முறையாக அவர் பிரதமராக பதவியேற்க இருக்கிறார் ஒன்று. ஆனால் நேரு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டில் பதவியேற்கலாம். ஞாபகம். 2வது, நீங்கள் கேமராவுக்கு முன்னாடி பிரதமர் பேசுகிறார், தென்னிந்தியா வட இந்தியான்னு நாங்கள் பிரிக்கலை. ஏன் அவர்கள் அதையும் நம்ம ஏற்றுக்க தான் வேணும். அவர்கள் ஒரே இந்தியா அப்படி தான் அவங்க பேசினாங்க. எதிர்கட்சிகள் தான் அந்த பிரிவினைவாதத்தை செய்யுதுங்க. இல்லை, எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்க? வட இந்தியா போன்று தென்னிந்தியாவில் நீங்கள் கால் ஊன்ற முடியாதுன்னு சொன்னாங்க. காரணம், கருத்தாக்க இந்த சித்தாந்தத்தை நீங்கள் விதைக்க முடியாது. அதான் சொல்றாரு. இப்போ கர்நாடகாவில் வந்துட்டோம், தெலுங்கானாவில் வந்துட்டோம், அடுத்த தடவை தமிழகத்தில் வாய்ப்பு இருக்குங்கிறார். இப்போ நான் ஒன்றுனா சொல்கிறேன். கர்நாடகாவில் கடந்த முறை 25 தொகுதிகளில் 25 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. இப்பொழுது எப்படி? சரி, நடுவில் ஆட்சி மாறிச்சு இல்லப்பா. ஆட்சி இப்போ தாங்க மாறிச்சு. மக்கள் அப்புறம் அந்த காங்கிரஸ் ஆட்சி ஏற்றுக்கல, அதனால திருப்பி பாஜக அங்கே வந்திருக்குங்கிறாரு. இப்பொழுதுமே கர்நாடகாவில் சட்டமன்றத்திற்கு ஒரு மாதிரியும் பாராளுமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் வாக்களிப்பது வழக்கமாக இருந்திருக்கிறது. அது இப்பொழுது மாறி இருக்கிறது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் காங்கிரஸ் இருக்கும் பொழுது பாஜகவுக்கும், பாஜக ஆட்சி அமைக்கும் போது காங்கிரஸுக்கும் வாக்களித்திருக்காங்க, அதாவது பாராளுமன்றத்தில். இந்த தடவை தான் ஆட்சியில் இருக்கின்ற கட்சிக்கே வந்து ஒரு 50 விழுக்காடு மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க. இது ஒரு மாற்றம் ஒன்று. 2வது, நீங்கள் சொன்னீங்களே தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்னு. என்ன வளர்ந்துருக்கு? 2014 தனியாக நின்றாங்க, இதே பாமகவோடு நின்றாங்க. இன்னும் சொல்ல போனால் கூடுதலாக தேமுதிக இருந்தது, வைகோ கூட இருந்தார். பொன்னார் ஜெயிச்சாரு, கன்னியாகுமரியில் பொன்னார் ஜெயிச்சாரு, தருமபுரியில் அன்புமணி ஜெயிச்சாரு. 18.12 விழுக்காடு வாக்குகள் வாங்கினாங்க. இப்போ என்ன வாங்கிட்டாங்க? 11 விழுக்காடு. இன்னும் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் 232 தொகுதிகளாக 234 தொகுதிகளில் 221 தொகுதிகளில் திமுக சட்டமன்றத்தில் தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த இடத்துல கூடுதலாக வாக்கு வாங்கியிருக்காங்க. 234ல் 221 சட்டமன்ற தொகுதிகளில் முன்னிலை திமுக தான். அதிமுக 8 இடம் வச்சான்னு வைங்க. 4 சட்டமன்ற தொகுதிகளை வைத்திருக்கிறீங்களே பாஜக. எங்கே? கோயம்புத்தூர் தெற்கு, மொடக்குறிச்சி, திருநெல்வேலி, இப்படி 4 தொகுதிகள் இருக்குல்ல. 4 தொகுதிகள் நீங்கள் 2வது இடம் 3வது இடம் வாங்கியிருக்கீங்களே இப்போ இந்த பாராளுமன்றத்தில். இது வெற்றியா தோல்வியா? இது மோடிக்கு தெரியுமா? இந்த 4 சட்டமன்ற
தொகுதிகளில் சிட்டிங் எம்எல்ஏ வந்து பாஜகக்காரங்க. அந்த தொகுதிகளில் நீங்கள் ஜெயிக்கலையே, பின்னடைவை சந்தித்திருக்கீங்க. இப்போ இது வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற கேள்வி கேட்குறேன். இரண்டாவது, தமிழ்நாட்டில் கால் ஊண்டிட்டோம் எங்க, நீங்கள் கடந்த காலத்தில் காலை ஊண்டிட்டீங்க, அதில் மறுக்கலை. ஏற்கனவே நீங்கள் 5.12 விழுக்காடு ஓட்டு வாங்கியிருக்கீங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. உள்ளாட்சி தேர்தல்களில் நீங்கள் உங்கள் ஆட்களையே நிப்பாட்டுறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்லை. 12,000 ஊராட்சிகள் இருக்கிறது, அதில் எத்தனை ஊராட்சிகள் நீங்கள் ஆள் நிப்பாட்டினீங்க? எத்தனை பேரூராட்சிகளில் ஆள் நிப்பாட்டினீங்க? அதே ஆள் இல்லை. உங்களுக்கு சொல்லப்போனால் வந்து இந்த பூத் கமிட்டியை நீங்கள் முழுமையாக போடவில்லை. அது ஒரு பக்கம், அது ஒரு விவாதம்னு வைங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய சட்டமன்ற தொகுதிகளில் தோல்வி அடைந்திருக்கிறீர்களே, பின்னடைவை சந்திருக்கீங்களே, அதை இந்த புள்ளி விவரத்தை பிரதமர் மோடிக்கு சொன்னீங்களா? ஆக பாஜக வளரவில்லை, கடந்த முறையை விட தேய்ந்திருக்கிறது. அதுதான் உண்மை. 2014 விட இப்பொழுது தேய்ந்திருக்கிறது. 18 விழுக்காடு வாங்கியிருந்தாங்க, 11 விழுக்காடு தான் வாங்கியிருக்காங்க. அதுவும் பாமகலாம் சேர்ந்து. நீங்கள் வாங்கின வாக்குகளில் பாமக வாக்கும் உண்டு. இப்போ உடனே சொல்லுவாங்க திமுக கூட்டணி. ஆமாங்க, திமுக கூட்டணி வந்து இவ்வளோ விழுக்காடு வாங்கினாலும் திமுக தனியாக 27 விழுக்காடு வாங்கினாங்களே, அதிமுக தனியாக 20 விழுக்காடு வாங்கியிருக்காங்களே. அதுபோன்று நீங்கள் வாங்கவில்லை தானே. இப்போ ஆக மோடி அவர்கள் சொன்னதை வந்து நீங்கள் அவர் கேமராவுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு, வளர்ந்துட்டோம். ஒரு விஷயத்தை பாருங்கள், இந்த தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் 2 நாள் வெளியே வரல, முகம் கொடுத்து பேசலை, அப்செட்டில் இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும், பத்திரிகைக்காரர்கள் எல்லாருக்கும் தெரியும், ஊடகங்களில் பார்த்தோம். 2-3 நாளுக்கு அப்புறம் இப்போ பேசுகிறாருங்க. அவரை உற்சாகப்படுத்தியிருக்காங்க. அவருக்கு ஒரு பயம் இருந்தது, நாம் தான் பிரதமரா, நம்மளை பிரதமராக நிறுத்துவாங்களா, பயம் இருந்தது, அதை உற்சாகப்படுத்தியிருக்காங்க. இடத்துல சந்திரபாபு நாயுடு வருவார், நிதிஷ் வருவார், நிதிஷ் போட்டிட்டு கேட்குறாரு, சந்திரபாபு நாயுடு கேட்குறாருலாம் சொல்லிட்டு வந்தீங்கல்ல. இப்போ அவங்க 2 பேருமே மோடியை புகழ்ந்து பேசுகிறாங்க. இன்னொன்று அவங்க கண்டிஷன்லாம் வைப்பாங்கன்னு சொன்னீங்க. 2 பேருமே நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிறாங்க. கேமரா முன்னாடி என்னங்க சொல்லுவாங்க? கேமரா முன்னாடி, பத்திரிகையாளர் முன்னாடி நாங்கள் நிபந்தனையோடு ஆதரவு கொடுத்துருக்குறோம், எங்களுக்கு இத்தனை கேபினட் கொடுத்தா தான் நாங்கள் ஆட்சியில் பங்கெடுப்போம், இப்படி பேசுவாங்களா? அப்படி பேசுனா நமக்கு பேசுகிறதுக்கு ஏதாவது விஷயம் இருக்குமா? நம்ம என்ன ஸ்மெல் பண்ணுறோம்? கேமராங்க நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் 100% வந்து 100% பியூர் அரசியல்வாதி. ஆனால் அவங்கள பற்றி ஒரு ட்ராக் ரெக்கார்டு நமக்கு தெரியும். அவர்கள் கேமரா முன்னாடி உண்மையை பேசுவாங்களா? ஒரு பச்சை குழந்தை கூட நம்பாத. பிரதமர் மோடியும் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் வரிசையாக உட்காந்து சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்பில் உண்மை கூட இல்லையங்க, சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்பில் உண்மை இல்லை, முகம் வெளிரி போயிருக்கிறது. இப்போ பொதுவாக ஒரு பதவியேற்பு என்பது இது இப்பொழுது மெஜாரிட்டியாக மட்டும் பாஜக வெற்றி பெற்றிருந்தால் பிரதமர் தனியாக பதவியேற்றிருப்பார் முதல்ல. அது நடந்திருக்குமா, நடந்திருக்காதா? 2 நாளுக்கு முன்பே பிரதமர் மோடிக்கு ஜனாதிபதி மாளிகையில் பதவியேற்பு நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு பிரதமராக அந்த கேபினட் பதவியேற்பதை உட்கார்ந்து பார்த்துருப்பார். ஆனால் இப்பொழுது வாய்ப்பு இல்லைல்ல. இப்பொழுது கேபினட்டோட போகணும்னு சொல்கிறாங்க. 75 கேபினட் மினிஸ்டர்ஸ் வந்து பதவியேற்க போகிறாங்க. அவ்வளோ பேரும் நாளைக்கு பதவியேற்கலை, முக்கிய துறைகள் தான் பதவியேற்கிறாங்க. ஆனால் அந்த முக்கிய துறைகளில் வெறும் பாஜகவுக்கு மட்டும் பங்களிப்பு இல்லையே, சந்திரபாபு நாயுடைய கட்சியை சார்ந்தவர்களும் பங்களிக்கிறாங்க. அதில் சந்திரபாபு நாயுடோட இருப்பதாக சொல்கிறாங்க. அதே போன்று தான் பீகாரை சார்ந்த நிதிஷ்குமாருடைய கட்சியை சார்ந்தவர்களும் பதவியேற்கிறாங்க. அப்போ முக்கிய பொறுப்புகளில் இந்த 2 கட்சியை சார்ந்தவர்களும் பதவியேற்கிறாங்க. அப்படி தான் போகிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல், ஜனாதிபதியை பார்ப்பதற்கு பிரதமர் தனியாக போனாரா? நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் சேர்ந்து தான் போனாங்க, தனியாகவே விடலைங்க. அவரை கூட்டணி மதிக்கிறாரு, ஆட்சிட்டு போகிறாரு, அமைச்சர்கள் இருக்கவங்களா கூட்டணியை மதிக்கிறாரு இல்லைங்க. ஏங்க நீங்கள் வந்து 4 காவலரோட போகிறீங்க, உங்களுக்கு பாதுகாப்புன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். தனியாக போனாலும் தனியாக போகிறாருங்கிறீங்க. கூட்டணிக்கு மதிப்பு குடிச்சு கூட்டணி தலைவர் ஆட்சிட்டு போனாலும் 4 பாதுகாவலரோடு சென்றால் நீங்கள் எனக்கு 4 பேர் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லலாம், அல்லது அவங்க என்னை கைது செய்யப்பட்டு கொண்டு போகிறாங்கன்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் ஒரே சீன் தான். எப்படி தனியாக போவார்? ஏன் எங்கே அமித்ஷா? எங்கே அமித்ஷா சீன்லேயே வரலையே. நல்லா கவனிச்சு பாருங்க. 2014லும் 2019லும் கூடவே நிழலாக தெரிந்த அமித்ஷா இப்பொழுது எங்கே? அவர் முன்னிலைப்படுத்தப்படலை, நட்டா முன்னிலைப்படுத்தப்படுகிறார். நட்டாவை வந்து கேபினட் மினிஸ்டர் கொண்டு வர போகிறாங்க, அல்லது
பிரதமர் மோடிக்கு அப்புறம் நட்டாவை பிரதமராக கொண்டு வரதுக்கான முயற்சியும் நடக்கிறது. இங்கே அமித்ஷா சீனில் இல்லைங்க. அமித்ஷாவையும் மோடியுடைய அந்த நட்பை இன்னைக்கு பிரித்து வச்சுட்டாங்களே. 2 பேர் தானங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணாங்க, நம்பர் 1 நம்பர் 2வாக. இன்னைக்கு வந்து அவர்களுக்குள்ளே இப்போ வந்து ஒரு இதாகிடுச்சு, பிரிவாகி போச்சு. மோடி நேற்று பேசும்போது இன்னொன்று சொல்கிறாரு, இன்னும் 10 வருஷம் ஆனாலும் காங்கிரஸ் 100 தாண்டாது அப்படிங்கிறார். இந்த 99 கரெக்டாக 99 வந்து நிற்கிது. இல்லை, தேர்தலுக்கு முன்னாடி 50 தாண்டாதுன்றாரு, இப்போ 100 தாண்டாதுன்றாரு. உண்மையிலே வந்து 100 தான் வரும்னு தான் கருத்து கணிப்பே வந்தது. காங்கிரஸே 100க்கு மேலே வரும் நம்பலை. பிரசாந்த் கிஷோரை முன்னிறுத்தி 370 இடங்களை பாஜக கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்ல வச்சாங்கல்ல. ஏன் சொல்ல வச்சாங்க? பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு செப்பாலிஸ்ட். ஏற்கனவே அவர் கணித்ததெல்லாம் சரியாக இருந்தது. பாஜகவுக்கும் வேலை பார்த்தாரு, டிஎம்கேக்கும் வேலை பார்த்தாரு, பல்வேறு மாநிலங்களில் வேலை பார்த்தாரு, அது வெற்றியும் கொடுத்தாரு. அப்போ அவர் மேல் ஒரு நம்பகத்தன்மை இருந்தது. அந்த நம்பகத்தன்மை மக்கள் மத்தியில் இருந்துச்சு. பிரசாந்த் கிஷோர் சொன்னால் சரியாக இருக்கும், அவர் வந்து ஒரு கட்சியை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொன்னாங்க. அவர் தான் சொன்னார் 370+ வரும், தமிழ்நாட்டிலே 10 இடங்களில் பாஜக கூட்டணி வெற்றி பெறுனாருங்க. மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கும் நான் சொன்னேன், அதோட நிறுத்திருக்கலாம். எண்ணிக்கையை சொன்னது தப்பு அப்படிங்க. ஏன் தப்பு? இப்படி தப்பாக சொல்லக்கூடிய ஆளா பிரசாந்த் கிஷோர்? ஆனால் அவர் சொன்ன மாதிரி ஆட்சி அமைந்துச்சுல. இல்லை, ஆட்சி அமைக்கிறது நம்மளே சொன்னோமே. பல்வேறு இந்த சட்டா பஜார்கள் சொன்னாங்களே, மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் வரும்னு. சட்டா பஜார் ஒரு கேம்பிளிங்கை கணிக்கக்கூடியவர்கள், ஒரு சூதாட்டத்தை கணிக்கக்கூடியவர்கள், கிரிக்கெட் மேட்சை வந்து கணிச்சு பெட்டிங் பண்ணுறவன், அந்த சட்டா பஜார் சொன்னான் இது வந்து வேலைக்கு ஆகாது, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து தொங்கு பாராளுமன்றம் தான் வரும், மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் வரும்னு அவன் சொன்னான். இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் சொல்லலை. அப்போ அவன் சொன்னது கரெக்டாக இருக்க. இப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் வந்து இப்போ பிரசாந்த் கிஷோர் போன்ற ஜாம்பவான் வார்த்தையை விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு நம்ப முடியுமா? அப்போ எல்லாரும் சொன்னாங்கல்ல, பெரிய தொகையை வாங்கி விட்டார், பாஜக பெரிய காசை வாங்கிட்டார், இதை மட்டும் சொல்லு. இது எல்லாமே ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறதுங்க. எப்படி வந்து எக்ஸிட் போலில் வரும்னு சொன்ன மாதிரி எக்ஸிட் போல் மட்டுமல்ல, பிரசாந்த் கிஷோரும் சொன்னார். அப்போ மக்கள் மத்தியில் ஜெயிக்கிற கூட்டணிக்கு ஓட்டு போடுவோம்னு நினைப்பாங்களோ 5%. இதெல்லாம் தானே, அது தோற்று போயிருக்குல்ல. அப்போ நீங்கள் இவ்வளோ வேலை பண்ணியும் அது ஜெயிக்கல. இப்போ பிரசாந்த் கிஷோர் எங்கே போய் நிற்பார்? இனி அவர் வந்து இந்த வேலையை செய்ய முடியுமா? நம்புவாங்களா? அவருக்கான வேலையை, அவருக்கான ஒரு ரெப்புடேஷனை அவரே ஸ்பாயில் பண்ணிட்டார். மாற்றம் இல்லை. இப்போ நீங்கள் கேட்டீங்க வட இந்தியாக்களில் நிலைமை பற்றி கேட்டீங்க. தென்னிந்தியா மாதிரி வட இந்தியாக்களில் நாங்கள் ஆய்வு செய்யணும்னு மோடி சொன்னார். மெயினாக உத்தரப்பிரதேசம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். உத்தரப்பிரதேசத்தில் இவ்வளோ ஒரு மோசமான தோல்வியை பாஜக எதிர்பார்க்கல. நம்ம நிறைய பேசிட்டோம், கண்டிப்பாக எதிர்பார்க்கல. அது அவர்களுக்கு ஆய்வுக்கு உட்பட்டது. ஒரு ஹார்ட்கோர் இந்துத்துவ ஸ்டேட்டு. அங்கே பாருங்களேன், மாயாவதிக்கு நிகராக ஒரு தலைவர் இப்பொழுது உருவாகியிருக்கிறார், சந்திரசேகர் ஆசாத்னு சொல்லிட்டு, பீம் ஆர்மின்னு சொல்லிட்டு ஒரு தலித்திய தலைவர் இங்கே உருவாயிருக்கார். அவர் இப்பொழுது பார்த்தீங்கன்னா 51 விழுக்காடு வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் ஒன்றும் இந்தியா கூட்டணியிலும் இல்லை, பாஜக என்டிஏ கூட்டணியும் இல்லை, தனியாக நின்று ஜெயிச்சிருக்காரு. மாயாவதிக்கு எதிராக. மாயாவதி வந்து பாஜகவிற்கு துணை போய்விட்டார், பாஜகவிற்கு விலை போய்விட்டார் சொல்லியே பிரச்சாரம் பண்ணார். அவர் இந்தியா கூட்டணியை விமர்சிக்கவே இல்லை. அந்த தொகுதியில் 51 விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்காரு. அப்போ ஒரு சந்திரசேகர் ஆசாத்துங்கிற ஒரு தலித்திய தலைவர் இன்னைக்கு உருவாயிருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில். இது ஒரு மாற்றம் உத்தரப்பிரதேசத்தில். நான் என்ன சொல்ல வரேன்னா, உத்தரப்பிரதேசம் பெரிய மாநிலம். இந்திய சுதந்திர வரலாற்றில் ஒரு முக்கியமான பல சம்பவங்கள் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு. முதலாம் சுதந்திர போர் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு. மீரட் யுத்தம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசம் ஜவஹர்லால் நேரு போன்ற பல பிரதமர்களை உருவாக்கிய மாநிலம். அந்த மாநிலம் இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு எதிராக போயிருக்கு. 65 விழுக்காடு இன்னைக்கு எதிராக இருக்காங்க. இப்போ இது அவர்கள் பாஜகவிற்கான இதை தான் அவங்க ஆராய்ச்சி பண்ணணும். தென்னிந்தியா இல்லை, தென்னிந்தியா அவர்களுக்கு தோல்வியை தான் கொடுக்கும். நீங்கள் கேரளாவை சொன்னீங்க. ஆமாம், முதல்ல வந்து பெருமையாக சொல்கிறார் மோடி. திருச்சூரில் ஒரு இடம் வெற்றி பெறுவது என்பது, எங்கள் தமிழ்நாட்டில் 2 இடம் வெற்றி பெறலையா முன்னாடி 2014? அதற்கு முன்பாக வேலாயுதன் ஒருத்தர், இவர்களெல்லாம் இந்த பாஜகவை அறிமுகப்படுத்தின காலத்திலே நாகர்கோவிலில் வேலாயுதங்கிறவர் ஒரு பாஜக எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஆரம்பத்தில், சமீபத்தில் தான் மறைஞ்சார். சமீபத்தில் மரணம் அடைந்தார். அப்பொழுது பாஜக என்றால் யாருக்குமே தெரியாது. அப்போ பாஜக அப்பொழுதே கால் ஊன்றி விட்டது. சரியா? அப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கேரளாவில் இப்போ தான் கால் ஊன்றி நினைக்கிறீங்க. கேரளாவில் திருச்சூர் கன்னியாகுமரி மாதிரி ஒரு இடம், கன்னியாகுமரி மாதிரி இடம். 2வது சுரேஷ் கோபி ஒரு புகழ்பெற்ற நடிகர்,
அதுவும் பார்த்துக்குங்க, புகழ்பெற்ற நடிகர், சூப்பர் ஸ்டார் மாதிரி அவர். பாஜகவுடைய வாக்குகள், அவருடைய ரசிக வாக்குகள் எல்லாம் சேர்ந்து வெற்றி பெற வைத்திருக்கிறது. இது வந்து தேர்தல்களில் நடக்கின்ற விபத்து போன்று தான் நடக்கும். தமிழ்நாட்டில் நடந்திருக்குல்ல, கமலஹாசன் நின்று கிட்டத்தட்ட வெற்றி பெறலையா, அது போன்ற ஒரு சம்பவம் தான். அப்படி தான் பார்க்கணும். இதை வைத்து நாங்கள் கேரளாவில் கால் ஊண்டிட்டோம் அப்படின்னு பிரதமர் மோடி சொன்னார் என்றால் அது ஒரு தவறான தப்பிதம் தான், தப்பிதமான கணக்கு தான். தமிழ்நாட்டில் கடந்த முறையை விட பெர்சன்டேஜ் குறைந்திருக்கிறது. 2014 18 விழுக்காடு வாங்கினாங்க, இப்போ 11 விழுக்காடு தான் வாங்கியிருக்காங்க. ஒரு இடம் கூட ஜெயிக்கலை. இன்னும் கூடுதலாக சொல்லவென்றால் அவர்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட அவர்களுடைய சட்டமன்ற தொகுதிகளில் 2வது இடத்துல வச்சிருக்காங்க. ப. சிதம்பரம் சொல்கிறார், தேர்தலில் கூட்டணி கட்சி அரவணைச்சு அதை கட்டி காப்பாற்றுறதே பெரிய விஷயம். ஆனால் கூட்டணி ஆட்சி நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து மோடிக்கு புதுசு, எங்களுக்கு அது அனுபவம் இருக்குது. உண்மை தானே? 10 வருஷம் மன்மோகன் சிங் எப்படி ஆட்சி அமைச்சார்? மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்க. மன்மோகன் சிங் அவர்களுக்கு ஒரு நெகிழ்வான தன்மை இருந்தது, ஒரு அதை அரவணைச்சு போகிற தன்மை. 2வது, யாரை எந்த எதிர்க்கட்சிகளையும் அவர் குறை சொன்னதில்லை, அவரோட அரவணைத்து போனார், அனுசரித்து போனார். 2வது, மன்மோகன் சிங் ஒரு பொருளாதார நிபுணர். அவருடைய எல்லா பொருளாதார திட்டங்களையும் எதிர்க்கட்சிகள் ஏற்றுக்கொண்டன. எதிர்க்கட்சிகளுடைய கருத்துக்களை கேட்டு பொருளாதார திட்டங்களை அமைச்சார். மாநில சுயாட்சி அவர் எப்பொழுதுமே வந்து பிரச்சனை பண்ணதில்லை. நீட்டு போன்ற விஷயங்களெல்லாம் அவர் பெரிய அளவுக்கு கொண்டு வரலை. எதிர்க்கட்சிகளை வந்து அவர் வந்து சிபிஐ வச்சு இடி வச்சு மிரட்டலை. அந்த ஒரு நெகிழ்வுத்தன்மை இருந்தது. இது மோடிக்கு இருக்கான்னு கேட்குறேன். மோடிக்கு இல்லைல்ல. இப்பொழுதும் 2 முதல்வர்கள் உள்ளே இருக்காங்க ஜெயிலில், எதிர்க்கட்சியை சார்ந்த 2 பேர், எதிர்க்கட்சியை சார்ந்த பல்வேறு நபர்கள். எங்க காங்கிரஸ் இப்போ தேர்தலுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 225 சட்டமன்ற, பாராளுமன்ற மற்றும் கவுன்சிலர்கள் உட்பட 225 காங்கிரஸ்காரங்களை பாஜக இழுத்திருக்காங்க. காங்கிரஸோட 11 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டது. இன்ன வரைக்கும் அது ஓப்பன் ஆகலை. எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்க? இந்த நெருக்கடியை மன்மோகன் சிங் கொடுத்தாரா? எதிர்க்கட்சிகள் மேல் வந்து அவருடைய வெறுப்பு காமிக்கப்பட்டதா? இல்லையே. சந்திரபாபு நாயுடு, நீங்கள் உங்களுக்கு நான் வந்து ஒத்துழைக்கிறேன், நிபந்தனை இல்லாத ஆதரவு தரேன், நீங்கள் 5 வருஷம் பிரதமராக இருக்கிறதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்லாம் சொல்கிறார். பாஜக தலைவர்கள் பேசும்போது மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கறது தவறு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஆனால் அதுதான் சமூக நீதினு சந்திரபாபு நாயுடு பையன் சொல்கிறாரு. இது எப்படி போகும்? தான் சொல்கிறேன். இன்றைக்கி பேசின பேச்சு நீங்கள் சொல்கிறது. சந்திரபாபு நாயுடு அவருடைய மகன் நாரா லோகேஷ் இன்னைக்கு கொடுத்த பேட்டியில் இது ஒரு பாஜக ஒரு அதிர்ச்சியாக இருக்குமா இல்லை எப்படி? இல்லை, இதை கேட்குறாங்க, பத்திரிகையாளர் கேட்குறாங்க, முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு ஆந்திராவில் நீக்கப்படுமா 4 விழுக்காடுன்னு. இது முஸ்லீம்களுக்கு சிறுபான்மை மக்கள் கொடுக்கப்படுகின்ற சமூக நீதின்றாரு. சமூக நீதிங்கிற வார்த்தை யார் பயன்படுத்துவாங்க? திராவிட கட்சிகள் பயன்படுத்தும். சமூக நீதி தென்னிந்திய திராவிட கட்சிகள் பயன்படுத்தும். காங்கிரஸோ பாஜகவோ அகில இந்திய கட்சியோ பயன்படுத்த மாட்டாங்க. அப்போ வந்து இந்த சமூக நீதி வார்த்தையை வந்து சந்திரபாபு நாயுடைய மகன் பயன்படுத்துகிறார். இது அதிர்ச்சி தானே? முதல் அதிர்ச்சி இல்லைங்க, இது பிரச்சனை. ஆந்திராவில் அப்படிலாம் பண்ணிட மாட்டோம். அது உங்கள் கூட்டணியில் இருக்கின்ற ஒரு கட்சித் தலைவர், அவரும் கட்சித் தலைவர் தான், அவர் சொல்கிறத நீங்கள் வந்து இப்போ எப்படி பார்ப்பீங்கன்னு தெரியாது. இப்போ இவர்கள் வந்து இது போன்று பேசியே பழக்கப்பட்டவர்கள். அவர்கள் வந்து ஒரு நாளில் டக்குன்னு முடியாது. மோடி மாற்றிக்கொண்டார். மோடி தன்னை மாற்றிக்கிட்டாருங்க. இப்போது அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் நீக்குவோம் என்று சொல்லும்போது அமைதியாக இருந்தவர் மோடி. அஸ்ஸாமுடைய முதல்வர் என்ன சொன்னார்? 400 இடம் வந்தால் நாங்கள் அரசமைப்பு சட்டத்தை நீக்கிடுவோம். இந்த அயோத்தி தொகுதிக்கு உட்பட்ட அந்த ஃபாயிஸா பார்த்தா அதில் போட்டிக்கிட்ட லல்லு சிங் சொன்னார், நாங்கள் 400 இடங்களுக்கு வெற்றி பெற்றால் அரசமைப்பு சட்டத்தை நீக்கிடுவோம். அப்போ மோடி அமைதியாக இருந்தார். ஆனால் பதவியேற்புக்கு முன்பாக நடந்த என்டிஏ கூட்டத்தில் போய் எதை போய் வணங்குறாரு மோடி? அந்த புத்தகத்தை அப்போ மாறிட்டாரா? ஒன்று கழுத்தில் கத்தி வைக்கணும், இல்லை காலில் வில்லணும், ஏதாவது ஒன்றா தான் சமாளிக்க முடியும்னு மோடிக்கு தெரியுது. அது நடந்திருக்கு. மாறிக்கலாம், ஒருவேளை மாறலாம். அதை சொல்லிக் கொடுப்பாங்க. அதை ஆர்எஸ்எஸ் கண்டிப்பாக அவருக்கு பயிற்றுவிக்கும். அப்படி பயிற்றுவித்தா தாங்க 5 வருஷத்தை கொண்டு போக முடியும். நீங்கள் மாறவில்லை என்றால் ஆட்சி கவிழ்ந்து விடும். நீங்கள் மாறித்தான் ஆகணும். நிதிஷ்குமார் என்னென்னமோ சொன்னீங்க, அவர் காலை வாரி விட்டுருவார், கீழே வாரி விட்டுருவாருன்னு. நிதிஷ்குமார் மோடி காலில் விழ போகிறாரு. காலை வாடுறதுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும்? காலில் விழுகணும். காலில் விழுகாமல் எப்படிங்க காலை வாருவீங்க? அவர் மோடி பிடிச்சி தூக்குறாரு. அப்படி அதான் சொல்கிறேன். அவர் பல தடவை காலில் விழுந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்கள் காத்திருக்கீங்க, இன்றைக்கே பிரதமர் ஆகுங்கன்னு சொல்கிறார் நிதிஷ்குமார். தான் அவ்வளோ ஆர்வம், அவ்வளோ வெறியோடு இருக்கார். அவருக்கு நிறைய வேலை நடக்க வேண்டியிருக்குங்க இந்த ஆட்சியில். அடுத்த தடவை காங்கிரஸ் இந்த அளவு கூட வராது. இதை 5 முறை மாற்றி பேசியவர்
நிதிஷ்குமார். அந்த 5 முறை மாறி மாறி போனார். அப்போ எப்படி பேசினார்? காங்கிரஸை 5 முறை விட்டு வெளியேறினவர் தானே 10 வருஷத்தில். அப்போ எப்படி மாற்றி பேசினார்? அதனால் அவர் யாரும் கணக்கெடுத்துக்கல, எதுவுமே கணக்கெடுக்கல. அவருக்கு இப்பொழுது காரியம் நடக்கணுங்க. அவருடைய பீகாருடைய மாநிலம் வந்து சிறப்பு அந்தஸ்து வாங்கணும், அதுக்கு ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் கோடி வாங்கணும், அதெல்லாம் நடக்கணும், கேபினட்டுக்குள்ளே வரணும். இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் வேலையை காமிப்பார். எல்லாம் எங்க அவருடைய பலன் இல்லாமல் எப்படிங்க இவ்வளோ பண்ணிட்டாரு? எங்க ஒரு வேலையை பண்ணிவிட்டு வந்து கூலி வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் புத்தியை காமிப்பீங்களா? நீங்கள் நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு வேலை பண்ணிட்டீங்க, என் கூட சேர்ந்துட்டீங்க, நான் உங்களுக்கு கூலி கொடுக்கணும். நான் கூலி கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் புத்தியை காமிப்பீங்களா? நான் கூலி வாங்குறதுக்கு முன்னாடி காமிப்பீங்களா? அது கூலி நடக்கணும்ல. அவருக்கான வேலை இன்னும் முடியல. அது வரைக்கும் எல்லாம் நடப்பாருங்க, எல்லாம் செய்வார். அதுக்கப்புறம் இருக்குது அவருடைய வேலை. அதனால் அதை இப்போ நம்ம பேச தேவையில்லை. காலம் இன்னும் சில மாதங்களில் அப்போ நம்ம பேசுவோம் இதை பற்றி. மோடி அத்வானியை மதிக்கலை, மோடி முரளி மனோகர் ஜோஷியை மதிக்கலை, அவரை மதிக்கலை, இவரை மதிக்கலைன்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் மோடி முதல்ல போய் பார்த்தது யாருன்னா அத்வானியை தான் பார்த்தாரு, ஆசி பெற்றார். இந்த கேபினெட் விஷயம்லாம் நீங்கள் 2-3 நாளாக என்னமோ சொல்கிறீங்க, ஆனால் அதை பற்றிலாம் வதந்தியை நம்பாதீங்க. அத்வானியை மதிக்கவில்லைங்கிற விமர்சனம் மோடி மேல் இருக்குது. முரளி மனோகர் ஜோஷியை மதிக்கவில்லைங்கிற விமர்சனம் மோடி மேல் இருக்கிறது. அத்வானிக்கு 96 வயது. போய் ஆசீர்வாதம் வாங்குறாரு. முதல்ல ஜெயிச்சோடனே முதல்ல போய் ஆசீர்வாதம் வாங்குறாரு. அத்வானிக்கே மோடி தான் வந்திருக்காருன்னு தெரியுமானே தெரியாது. அவர் மேல் ஒரு விமர்சனம் இருக்கிறது மோடி மேலே, அத்வானியை மதிக்கலைன்னு. 10 வருஷம் என்ன மதிப்பு கொடுத்தீங்க? கடைசி நேரத்தில் தேர்தலுக்கு முன்பாக அதெல்லாம் வெளியில் கட்டமைப்பு சார். இப்போ போய் இல்லை அப்படி மதிக்கலைன்னா மதிக்காமல் விட்டுருப்பாரு, போய் மதிக்கிறாருல. இப்போ போய் காலில் விழுகிறதுனால மட்டும் மோடி எத்தனை பேர் காலில் விழுந்தார்? மோடி என்ன அத்வானி காலில் மட்டுமா விழுந்தார்? எத்தனை பேர் காலில் விழுந்தார்? எல்லார் காலையும் விழுகுகின்ற பழக்கம் இருக்குது தானே செய்யுது. அதை நான் குற்றப்படுத்தலை. பெரியவர்களை மதிக்கிறார் அப்படி எடுத்துக்குவோம். அது அவருக்கு வேணும்ல அந்த இமேஜ் இப்போ. ஏனென்றால் அத்வானியை மதிக்கவில்லை. அத்வானிக்கு பாரத ரத்னா விருது கூட 10 வருஷம் கழித்து கொடுத்தாங்க, 2014 கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அது கடைசி நேரத்தில் நிவர்த்தி செய்யப்பட்டது. முரளி மனோகர் ஜோஷிக்கு என்னங்க கொடுத்தாங்க? முரளி மனோகர் ஜோஷி முக்கியமான நபருங்க, அத்வானிக்கு சமமான ஒரு நபர். அவரை இன்னைக்கு தாங்க போய் பார்க்குறாங்க. அவர் என்னைக்கு கொண்டாடினாங்க? இந்த கடந்த 5 வருடங்களில் அவரை பற்றி ஏதாவது ஒரு செய்தி உண்டா? முரளி மனோகர் ஜோஷியை பற்றி? அவர் எவ்வளோ பெரிய நிகரற்ற தலைவர் தெரியுமா? அத்வானிக்கு சமமானவர், வாஜ்பாய்க்கு நிகரானவர். அப்போ அவரை நீங்கள் மதிக்கலை. இப்போ போய் என்ன செய்கிறீங்க? இப்போ உங்களுக்கு தேவை, நீங்கள் ஒருவேளை வந்து பெரும்பான்மையாக ஒரு 350 எடுத்திருந்தீங்கன்னா இவங்களை போய் பார்த்துருப்பீங்களான்னு கூட தெரியாது. இப்போ அப்படி இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு பவ்யமாக இருக்கீங்க, திவ்யமாக இருக்கீங்க. நிதிஷ்குமாரையும் பார்த்து சிரிக்கிறீங்க, இவரையும் பார்த்து சிரிக்கிறீங்க, பிடிக்குதோ பிடிக்கலையோ வாய் விட்டு சிரிக்கிறீங்க. அப்படிப்பட்ட நிலைமை உங்களுக்கு. இப்போ அத்வானியை பார்த்து முரளி மனோகர் ஜோஷியை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கல என்ன தப்பு, என்ன ஆச்சரியம் இருக்கிறது? அப்படி தான் நான் பார்க்குறேன். அதனால் வந்து இதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். இனி வருகின்ற காலங்களில் சீன் எப்படி இருக்குது, நிகழ்ச்சி எப்படி நடக்க போகுது, எப்படி ஆட்சியை கொண்டு போக போகிறாங்க, இவர்கள் நினைக்கிற திட்டம். இன்றைக்கி ஆளுநர் பேசின பேச்செல்லாம் எடுபடுமா? இப்போ பேசினார்ல, இந்தியாங்கிற வார்த்தையே வந்து வெளிநாட்டு சார்ந்தவங்க சொன்னாங்க, பாரதம் சொல்லி. இது தேவையில்லாத. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணி ஆட்சியை நடத்துகிறது ரொம்ப கஷ்டம். இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. இதில் பிரதமர் மோடி கேர்ஃபுல்லாக இருந்தால் கூட இருக்கவங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரதமர் மோடி இப்பொழுது சுதாரித்து கொண்டார் நான் நம்புகிறேன். அரசமைப்பு சட்டத்தை போய் வணங்கினார்ல, அப்போவே சுதாரிச்சிட்டார். எந்த அரசமைப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் நினைத்தார்களோ அதை போய் வணங்குறாங்க. அப்போ மோடி தன்னை மாற்றிக்கொண்டார். இப்போ ஆளுநர் போன்றவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ளணுமே, அவர்களை சுற்றி இருப்பவர்கள் மாற்றிக்கொள்ளணுமே. அது அப்படி மாறினால் மட்டும்தான் மோடி மாறினதை நம்புவாங்க. இல்லை என்றால் இன்னும் சிக்கல் தானே. அதான் நீ வருகின்ற காலங்களை பார்த்து நம்ம முடிவு பண்ணணும். கருத்துக்களை பார்த்து நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.